ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அப்படி என்ன எக்ஸ்க்ளூசிவான வீடியோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வரைக்கும் சென்னை சிட்டி கமிஷனர் ஆஃபீஸை நீங்கள் வெளியிலேருந்து தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, மொத்த சென்னை சிட்டியோட பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் எந்த டிவி சேனல்லையும், எந்த யூடியூப் சேனல்லையும், எந்த வெப்சைட்லையும் வராத பல்வேறு தகவல்களை கொண்டது தான் இந்த வீடியோ, இந்த சீரியஸ் காவல்துறை உங்கள் நண்பன். சென்னை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் பல டிபார்ட்மெண்ட்கள் இருக்குங்க. அதாவது எல்என்டோ, கிரைம், டிராஃபிக், இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்கள் இருக்குது. அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒன்றுன்னா இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அதில் முதற்கட்டமாக சென்னை சிட்டியுடைய டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம் எப்படி இயங்குது, அங்கே என்னெல்லாம் செய்கிறாங்க, மக்கள் செய்யக்கூடிய டிராஃபிக் வைலேஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பல்வேறு தகவல்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு போகலாம். டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க சென்னை சிட்டி ஏசி டிராஃபிக் பிளானிங் திரு பாஸ்கரன் சார் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல சென்னை காவல்துறைக்கு எங்கள் சேனலுடைய ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா இந்த பர்மிஷன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய எங்களோட முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இருக்கக்கூடிய டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமில் என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. சேனல் பேர் ரெஃப்ளெக்ட் சேனல். நாங்கள் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் இது வேறு ரெஃப்ளெக்ட் ஆகாமல் தான் இருந்துச்சு. இது உங்கள் ரெஃப்ளெக்ட் சேனல் மூலமாக ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்படி ஒரு பேட்டி நீங்கள் எடுக்கிறது. இப்போ கண்ட்ரோல் ரூம், டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்னாலே உங்களுக்கு தெரியும். டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம். டிராஃபிக்கு இஷ்யூங்கிறது அன்றாடத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு. அதை சாதுரியமாக கையாளுறது தான் ஒரு புத்திசாலித்தனம். அதை டிப்ளமேட்டிக்காக எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா இப்போ ரோட்டில் உள்ள வால்யூம், வெஹிக்கிள் வால்யூம், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பீக் ஹவர் வால்யூம், நான் பீக் ஹவர் வால்யூம், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். இப்போ இந்த கண்ட்ரோல் ரூமை பொறுத்தளவில் எந்த இடத்துலலாம் டிராஃபிக் வால்யூம் அதிகமாக இருக்கும்னு நாங்களே ஒரு அப்சர்வ் பண்ணி வச்சுருப்போம். மார்னிங் பீக் ஹவர் எப்படி இருக்குது வால்யூம். மார்னிங் பீக் ஹவர் வால்யூம் எப்படி இருக்குன்னா, சிட்டியிலேருந்து உள்ளே வர வெஹிக்கிள் இன்கமிங் டைரெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அம்பத்தூர், ஆவடி, அவுட்டர் பெரிபெரி ஆஃப் சென்னை சிட்டி, அதிலிருந்து இன் பண்ணுற வெஹிக்கிள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இன்கமிங் டைரெக்ஷனில் ஸ்ட்ரென்தன் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஸ்ட்ரென்தன் பண்ணால் எப்படி ஃப்ரீ ஃப்ளோவை என்ஷூர் பண்ணுறது, பப்ளிக் எப்படி ஆஃபீஸ் நேரத்தில் போகிறது, ஆம்புலன்ஸ் எப்படி வர்றது, ஃபயர் சர்வீஸ் எப்படி வரணும், இதெல்லாம் எலாபரேட்டாக திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டிப்ளமெண்ட் இருக்கும். போலீஸ் டிப்ளமெண்ட் அது பிரகாரம் மேன் பண்ணுவோம். இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம், மானிட்டர் பண்ணுவோம். மானிட்டர் பண்ணி எந்தெந்த இடத்துல அதிகப்படியான ஸ்ட்ரென்த்து வேணுமோ அதை ஸ்ட்ரென்த்தை போட்டு, பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது, மார்ஷல் இருக்குது, ரெக்கர் வெஹிக்கிள் இருக்குது, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது டிராஃபிக். இதை மானிட்டர் பண்ணுறது தான் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம். எப்படி ஒரு கால்ஸ் வந்தால், ஒரு டிராஃபிக் கன்ஜெஷன் வந்துருச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, திடீர்னு டிராஃபிக் கன்ஜெஷன் இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வராதுன்னு பிளான் பண்ணி சொல்ல முடியாது.
எப்போ வரும் வராதுன்னா ஃபோர்காஸ்ட் இருக்கும், தர்ணா இருக்கும், டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்படி மேஜர் ஃபோர்காஸ்ட்டு ப்ரிகாஷனரியாக அலர்ட் வரும். அப்போ ப்ரோஆக்டிவாக பிளான் பண்ணி டிப்ளமெண்ட் கொடுத்துருவோம். சடன்லி ரோடு ரோக்கம், ஒரு தண்ணி வரல, ஒரு ஈபி கட் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் ரோடு ரோக்கம் வரும். அப்போ சாதுரியமாக கையாளணும். அதை டைவர்ஷன் ப்ரீ பிளானை பண்ணணும். அந்த ப்ரீ பிளான் டைவர்ஷன் கூகுள் அலர்ட் இருக்குது, கூகுள் அலர்ட் மூலமாக சொல்லுவோம். இப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி பப்ளிக் வந்து மோட்டரிஸ்ட்டை ஈஸியாக வேயில் எப்படி ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை தேர்வு பண்ணுறது அப்படிங்கிற செய்தி குறுஞ்செய்தி மூலமாகவும் கூகுள் அலர்ட் மூலமாகவும் ரீச் பண்ணி அவங்கள வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணி தலையாக வேலை ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கண்ட்ரோல் ரூமில் வந்து ரவுண்ட் அ கிளாக் ஷிஃப்ட் இருப்பாங்க. ரவுண்ட் அ கிளாக் ஷிஃப்ட், அந்த ரவுண்ட் அ கிளாக் ஷிஃப்ட்லேயும் நைட்டு பகல் பார்க்காம ரவுண்ட் அ கிளாக் ஷிஃப்ட்டில் டியூட்டி பார்ப்பாங்க. 24 ஹவர்ஸ் டியூட்டி இது மேனேஜ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஏஎன்பிஆர் கேமரா, ஐடிஆர்எஸ்ன்னு இருக்குது சிட்டியில், ட்ராஸ்ன்னு 2 யூனிட் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி வந்து அதை மானிட்டர் பண்ணி அதிலேருந்து வயலேஷனை கேமரா மூலமாக கேப்சர் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி வேலிடேஷன் பார்த்து அது நிக்கு சர்வேர் மூலமாக சலான் ஜென்ரேட் பண்ணுது. அது ஒரு சிஸ்டம் இருக்கும். அது இல்லாமல் 103 ஆம்புலன்ஸ் காலு, 100 கால்ஸு, ஃபயர் கால்ஸு, இதை ரெவ்யூ பண்ண ஒரு டீம் இருக்குது. இப்படி பலதரப்பட்ட டீமாக இருந்து குரூப்பாக இணைஞ்சு தான் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம் இந்த சென்னை சிட்டியில் இயங்கிக்கிட்டு இருக்கு சார். இப்போ நம்ம சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய கேமராக்களை பற்றி சொன்னீங்க. மொத்தமாக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எத்தனை கேமராக்கள் இருக்குது சார்? அதோட ஸ்பெஷாலிட்டிலாம் என்ன? ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டோம்னா கேமராவில் பதிவாகாதுன்னா சில பேர் நினச்சிக்கிட்டு வயலேஷனை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கேமராவை பற்றி. கரெக்ட், நல்ல கேள்வி. இப்போ இந்த கேமரா ஏன் போட்டிருக்கோம்னா, இந்த கேமராவுடைய பர்பஸ் என்னென்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு 2 டைப் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலி டைரக்ட் வெஹிக்கிள் செக் பண்ணி ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், நம்ம சிக்னலில் போலீஸ் இருக்கிறது, போலீஸ் நிப்பாட்டி வயலேஷனை பிடிச்சி தம்பி வயலேஷன் பண்ணக்கூடாது, வயலேஷன் பண்ணால் சலான் போட்டு சலான் மூலமாக கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது ஃபிசிக்கலி என்ஃபோர்ஸ்மெண்ட். இன்னொன்று கான்டாக்ட்லெஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் தான். பப்ளிக்கும் போலீஸுக்கும் கான்டாக்டே இருக்காது, அதுக்கு பேர் தான் கான்டாக்ட்லெஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட். அதில் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சிஸ்டம் கேமரா மூலமாக, ஏஎன்பிஆர் கேமரா மூலமாக சலான் ஜென்ரேட் பண்ணி இதில் வந்து அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ, பப்ளிக்கை போலீஸ்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ, திட்டுறதுக்கோ பேசுகிறதுக்கோ, இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவாய்ட் ஆயிரும். வயலேஷன் இருந்தால் சலான் ஜென்ரேட் ஆகும். தட்ஸ் ஆல். இப்போ உங்கள் கண்ட்ரோல் ரூம் மூலமாக ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் சார் வருது இங்கே? ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 5000 and 6000 கேஸ் சலான் ஜென்ரேட் ஆகிரும் கேமரா மூலமாக. கேமரா மூலமாக சலான் ஜென்ரேட் ஆகி அது வேலிடேஷன் பார்த்து நிக்கு இன்டகிரேஷன் அனுப்பி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சலான் ஜென்ரேட் ஆனவுடனே மெசேஜ் போயிடும், ஷோகாஸ் நோட்டீஸ் போயிடும். ஷோகாஸ் நோட்டீஸ் போன உடனே அதிலிருந்து அவங்களுக்கு 7 days இருக்குது அவங்கள கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ரீசன் கரெக்டாக இருந்தால், என்ன மாதிரி ரீசன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த 7 days அவங்களுடைய ரைட்ஸ், அவங்களுடைய தவறு நடக்கலை அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த 7 days டைம் கொடுத்துருக்கு, வார்னிங் டைம். அந்த பீரியடில் சொன்னாங்கன்னா அது ஜென்யூனிட்டியாக இருந்தால், கரெக்டாக இருந்தால், வண்டி மாறி இருக்கும், வேறு நம்பர் பேரில் இருக்கும், வேலிடேஷனில் லெட்டர் மிஸ் ஆகிருக்கும், கேமரா விஷுவலில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும், இது மாதிரி எரர் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை கேன்சல் பண்ணி கொடுப்போம். இப்போ இங்கே வந்து என்ன மாதிரியான அஃபென்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க சார்? இங்கே அஃபென்ஸ் வந்து என்ன மாதிரி அஃபென்ஸ்னால், ஹெல்மெட் வயலேஷன். அதுக்கடுத்து ஹெல்மெட்னா ஓட்டுறவங்களும் போடணும், பில்லியன் ரைடரும் போடணும், பின்னாடி 2 பேரும் ஹெல்மெட் போடணும். கேமரா கண்டிப்பாக கேப்சர் ஆகும். அதே மாதிரி ஸ்டாப் லைன் வயலேஷன், சிக்னல் வயலேஷன் வரும், சீட் பெல்ட் வயலேஷன், ஓவர் ஸ்பீடு வயலேஷன், இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி போடும். இப்போ நீங்கள் ஒரு முறை ரிஜிஸ்டர் பண்ண கேஸை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? வித்ட்ரா பண்ணுறதுக்கு சான்சஸ்ங்கிறது இல்லை. ஆல் ஆர் பிஃபோர் ஈக்குவல் த லான்றாங்க. லா இக்னோரன்ஸ் ஆஃப் த நாட் அன் எக்ஸ்கியூஸுமா. தெரியாமல் தப்பு பண்ணிட்டாலும் எக்ஸ்கியூஸ் இல்லை. சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமந்தான். சலான் ஒன்ஸ் வயலேஷன் ஆயிடுச்சுன்னா சலான் ஜென்ரேட் ஆகிடும். எக்ஸ்கியூஸ்னு எக்ஸம்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுடைய ரீசன் வந்து இப்படி ராங் சலானாக ஜென்ரேட் ஆகிருந்தால் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவோம். அதை வார்ன் பண்ணுறதுக்கு சீனியர் ஆஃபீஸர் மூலமாக கேட்டு அதை வார்ன் பண்ணுவோம், அப்ரூவல் வாங்கி.
இப்போ அந்த கிரீவன்ஸை வந்து நான் ரைஸ் பண்ணணும் இல்லையா? அந்த 7 டேஸில் அவங்களுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு பீரியட் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 7 டேஸ் ஆயும் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், வாட்ஸ்அப் மூலமாக வேறு ஆள் சொல்லி மூலம் வந்தாலும் அது கரெக்டான ரீசனாக இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரிப்பீட்டடாக வயலேஷன் பண்ணுறவங்கள நம்ம கேமரா வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? ரிப்பீட்டடாக நான் டிராஃபிக் வயலேஷன் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட். அந்த ரிப்பீட்டட் வயலண்டர்ஸ்லாம் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ரிப்பீட் வயலன்ஸ் இவ்வளோ பெனால்ட்டி கட்டியிருக்கீங்க, பணத்தை கட்டியிருக்கேன்னு. அதன் மூலமாக அவங்க பணம் பே பண்ணணும். இல்லைன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி சம்மன் மூலமாக சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ அந்த ப்ராசஸ் வந்து இப்போ அண்டர் அப்சர்வேஷனில் இருக்குது. அது பண்ணோன்னா ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இவங்க பணம் கேஸே கட்டலைன்னா வெஹிக்கிள் செக்கிங்கில் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர் ஃபிசிக்கலாக வெஹிக்கிள் செக் பண்ணும்போது இவங்க இன்கேஸ் அந்த வெஹிக்கிள் செக்கில் மாட்டிட்டு ப்ரீவியஸ் கேஸ் பெண்டிங் இருந்தால் அந்த வண்டியை இம்பவுண்ட் பண்ணுற சூழ்நிலை கூட அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு வரும். அதனால தெரிஞ்சிடும் என்ட்ரல் பண்ணாலே அது எவ்வளவு கேஸ் பெண்டிங் இருக்குன்னு அந்த சலானில் டிஸ்பிளே ஆகிரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர். அப்போ கேஸ் அதிகமாக இருக்குது, பணம் கட்டாமல் இருக்குன்னா அவங்க வந்து வண்டியை இம்பவுண்ட் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி பெனால்ட்டியை கட்டிடணும். பெனால்ட்டி கட்டிக்கலாம்னு தைரியத்தில் வயலேஷனும் பண்ணக்கூடாது. 500 ரூபா தான் 1000 ரூபா தான் நம்ம கட்டிடலாம், அந்த கான்செப்ட் வந்துடக்கூடாது. வயலேஷன் நடக்கக்கூடாது. ஏன் வயலேஷன் பண்ணக்கூடாதுன்னா 2 கான்செப்ட் தான் ஆக்சிடெண்ட்டுக்கு. ஒன்று, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது. ரெண்டாவது, தகுந்த அவேர்னஸ் இல்லாது. இந்த உங்கள் ரெஃப்ளெக்டிவ் மீடியா மூலமாக கூட இந்த அவேர்னஸ் ரீச் ஆகி ஆக்சிடெண்ட் குறைஞ்சி நாங்கள் கேஸ் போடணுங்கிற எண்ணம் எங்களுக்கு நோக்கம் இல்லை. நாங்கள் கேஸ் போட்டு உங்களை திருத்தணுங்கிற நோக்கம் இல்லை. நீங்களே இண்டிவிஜுவலாக திருந்துறது பெஸ்ட்டு. ஏன்னா எங்களுடைய கான்செப்ட் வந்து தண்டிக்கிறது நோக்கம் இல்லை, கண்டிப்பது எங்களது கடமை. அதுதான் எங்களுடைய கான்செப்ட். பெனால்ட்டியே நீங்கள் திருந்தணுங்கிறதுக்காக தான். இப்போ சென்னை போன்ற பெரிய நகரத்தில் வந்து திடீர்னு டிராஃபிக் ஆகும். நீங்களே முதல்ல குறிப்பிட்டீங்க. அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி, அதாவது பிளானிங் போக திடீர்னு நடக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியல் டைம் டிராஃபிக்கை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கரெக்ட். இப்போ எவ்வளவோ அட்வான்டேஜஸ் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் தான் நமக்கு வந்து எங்கே டிராஃபிக் நடந்தால் கூட கம்யூனிகேஷன் இதாக லேப்ஸ் இருக்கும். இப்போ கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்கில் ஆயிடுச்சு, அட்வான்ஸ் மாடல் ஆயிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. இப்போ அது மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஒரு சிஸ்டம், புது சிஸ்டம் வச்சுருக்கோம், லைவ் டிராஃபிக் மானிட்டர்னு. அது லைவாக டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் கண்ட்ரோல். அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ட்டை பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் ரெட்டு கிரியேட் ஆகுது, அது வந்து டைமிங்ஸ் டிலே டைம் முதல் கொண்டு அது வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இவ்வளோ டென்சிட்டி வெஹிக்கிள் இருக்குது, இதுக்கு வந்து ட்ராவலிங் டைம் ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை டைரக்ட் பண்ணி பெட்ரோல் வெஹிக்கிளோ நியர்பை போலீஸோ டைரக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம், அந்த இன்சிடென்ட்டைய ரியல் காசு என்ன, அதை ஃபைனலைஸ் பண்ணி இமிடியேட்டாக அதை சார்ட் அவுட் பண்ணி ரெஸ்டோர் பண்ணிடுவோம். சில நேரங்களில் டைவர்ஷனும் நடக்கும் இல்லையா? டைவர்ஷன் அது அக்கார்டிங் அந்த சுச்சுவேஷன், அந்த டென்சிட்டி வெஹிக்கிளுடைய ஜாமுக்கு என்ன காரணம். ஒரு சின்ன ஒரு பஞ்சர் ஆகிருக்கும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், ஒன்றுமே தெரியாமல் 2 பேரும் சும்மா ஆர்கியூமெண்ட்டில் கூட அது ஜாம் ஆகும். போயிட்டே இருப்பாங்க, 2 பேர் லாஸாக உரசுற மாதிரி போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் நீ பெரியாளா நான் பெரியாள் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு இன்சிடெண்ட் ரோட்டில் நடந்தால் தயவு செய்து நீங்கள் வந்து அந்த நடு ரோட்டில் இருந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட். ஓரமாக வாங்க, ஒன்றுமே பண்ண வேணாம். இடிச்சிட்டானா உங்கள் செல்ஃபோனில் அந்த வண்டி நம்பரை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுங்க போதும். அவங்க டேட்டா பூரா நாங்கள் எடுத்துக்கணும். எங்களுக்கு வேணுங்கிறது உங்களுடைய ஃபோட்டோ, பாக்கி டேட்டாலாம் நாங்கள் பார்த்துக்குருவோம். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் பின்னால் வர டிராஃபிக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட். சார், நம்ம சேனல் மூலமாக நீங்கள் மக்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா, எங்கள் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, நம்ம பைக்கிலையோ ரோடு யூஸ் பண்ணி வண்டி ஓட்டி போகும்போது போலீஸு பார்த்தா தான் பிடிக்கும் அப்படிங்கிற கான்செப்டை அவங்களுக்கு வரக்கூடாது. போலீஸ் இல்லைன்னாலும் இன்டைரக்டாக கேமரா நம்மளை சர்வேலன்ஸ் பண்ணுது, வயலேஷன் பண்ணுனா என்றைக்குமே அது டிடெக்ட் பண்ணி நமக்கு சலான் ஜென்ரேட் ஆகிரும் அப்படிங்கிற கான்செப்ட்டு மக்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் கொஞ்சம் வயலேஷன் குறையும், குறைஞ்சா விபத்து குறையும். ஒரு விபத்து இல்லாத ஒரு சென்னை சிட்டியாக உருவாக்குறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.
இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். உங்களுடைய நல்ல முயற்சிகள் எதிர்காலத்தில் வெற்றி பெறணும்னு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக மிக்க நன்றி. ரெஃப்ளெக்ஸ் டிவிக்கு ரொம்ப நன்றி. நேரிலே இன்னைக்கு சார் சொன்ன பல்வேறு தகவல்களை கேட்டிருப்பீங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த சீரியஸ் இதோட முடியல. அடுத்த பார்ட்டில் இந்த டிராஃபிக் ரூம் எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத, இங்கே எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம ரியலாகவே உங்களுக்கு காமிக்க போகிறோம். அது அடுத்த எபிசோடில் வரப்போகுது. இந்த எபிசோடில் எங்களோட இணைந்திருந்தமைக்கு நேயர்களுக்கும் மிக்க நன்றி.